தமிழக சட்டசபையில விதி 110 கீழ் தமிழக முதலமைச்சர் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்குவதாக அறிவித்தார். ஒட்டுமொத்தமான தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சில கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தட்டி அதை வரவேற்று கொண்டாடுறாங்க. ஒவ்வொருத்தரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிச்சாங்க, நன்றி முதல்வர்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார், இப்படிதான் அவங்க பண்ணாங்க. ஆனா கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மண் குடிசை மாடம் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, இப்பாமாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா வரும். அவங்க பாடி கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார் அப்படின்னு பாட்டு பாடினாங்க. இப்போ எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு, குறிப்பிட்ட கட்சியை கொடுக்கல, குறிப்பிட்ட நபர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கார் கொடுத்ததை கொண்டாடுறாங்க. தமிழக சட்டமன்றத்தில் எளிய பின்னணி கொண்ட சில சட்டமன்ற உறுப்பினர் இருப்பதனாலையும் அவங்க கிட்ட கார் இல்லாதனாலையும் தமிழக அரசு இந்த காரை கொடுத்து அவங்கள மக்கள் பணி ஆர்டருக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் 108 தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆப்போசிட்லையும் இருக்காங்க இல்லையா? இப்போ இந்த ஆப்போசிட்ல 126 பேர் மேல இருக்காங்க. 108 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல நிறைய பேருக்கு கார் இல்லை, எதிர்புறமும் இருக்கக்கூடிய பல பேருக்கு கார் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கார் கேட்கிறாரு. கார் கேட்கக்கூடிய ஜோதிமணி கிட்ட கார் இருக்கா? கார் இல்லைன்னு சொல்லி தான் கேட்கிறாரு. 2012 எட்டியோஸ் கார் வைத்திருப்பதாக அபிடேவிட்ல சொன்னது அவ்வளவு. எட்டியோஸ் கார் வைத்திருப்பதாக அவர் அபிடேவிட்ல கொடுத்திருக்காரு. 50 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பாக காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட வங்கியிலையும் இருப்பு காட்டியிருக்காரு, நகை காட்டியிருக்காரு. அப்போ 50 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு காட்டியிருக்கிற, சொந்தமாக இட்டியோஸ் கார் வைத்திருக்கிறேன்னு காட்டியிருக்கக்கூடிய ஜோதிமணி எதுக்காக கார் கேட்கிறாரு? கார் கொடுக்கிற முடிவு பண்ணிட்டீங்க, அதை கொஞ்சம் இன்னோவாவா கொடுங்க அப்படின்னு சொல்ற மொடக்குறிச்சி சண்முகம் ஏற்கனவே இன்னோவா கார் ஒன்றும் 2 பென்ஸ் கார் வச்சிருக்காரு. இன்னோவாவும் பென்ஸும் வச்சிருக்கிற மொடக்குறிச்சி சண்முகத்துக்கு எதுக்கு இன்னொரு காரு? சரி, தாவேக்கோட சட்டமன்ற உறுப்பினர்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் கார் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல கார் வைத்திருக்க சட்டமன்ற தாவேக்கா உறுப்பினர் மட்டும் சொல்றது, கார் வைத்திருக்கிற உறுப்பினர்கள் மட்டும் 31 பேர்.